எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. முன்னாடி இருந்தே காலேஜ் முடிச்சதுலேருந்தே இதான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சீரியல் சான்ஸ் ஃபர்ஸ்ட்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீரோ ஆகணும், ஒரு ஹீரோ மட்டும் தான் ஆகணும்லாம் தாட் கிடையாது. தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ன்ற ஆர்டிஸ்ட். பேர் வாங்கணும் அப்படின்னு மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த கரெக்ட்டா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்தப்போ எனக்கு 5 வருஷம் அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பயங்கரமா இந்த விஷயம் இப்ப அத மூவில இது பண்றதுக்கு நெறைய கத்துக் குடுத்துச்சு. அண்ட் சீரியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போகணுன்றதுதான் எய்மா இருந்தது. ஆனா வந்து அந்த சீரியல்னா அதே இது பண்ணி சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து சினிமால ஹீரோவெல்லாம் பண்றது கஷ்டம்ன்ற ஒரு இது இருந்தது. ஸோ நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே ஒரு சீரியல் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எப்படி அத மாத்தலாம்? உள்ள போலான்னும் போது தான் பிக் பாஸ் வந்தது. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு, இப்ப சீரியல்ல இருந்துட்டு மூவி போறேன்னா, எனக்கு ஒரு ஒரு பீரியட்ல ஒரு 2, 3 வருஷம் ஏதோ பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி சீரியல் பண்ணாம அப்படியே தான் வரணும். எனக்கு அந்த 3 வருஷம் விஷயத்த வந்து எனக்கு பிக் பாஸ் வந்து 3 மாசத்துல அப்படியே மாத்தி விட்டுருச்சு. ஆமா, ஆமா. வேற ஒரு ஃபேமா மாத்தி விட்டுருச்சு. ஸோ அதுலருந்து ஒருத்தரா சிவகுமார் சார் கூப்பிட்டாரு. பெர்சனலா அவங்கள பிடிக்கும்னு சொல்லி அவரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னாரு. அண்ட் சூப்பர். விக்னேஷ் கார்த்திக் ஹாட்ஸ்பாட் டைரக்டர். அவரு கூப்பிட்டாரு. ஸோ ஓகே ரைட்டு. இது மூலியமா சினி இண்டஸ்ட்ரியில சில பேருக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருக்கு. அப்படின்னும்போது அது மூலியமா நெறைய லிங்க் வந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம பிரவீன். டைரக்டர் பிரவீன். ஸோ அவர் வந்து கால் பண்ணி ஹீரோவா பண்ணு. ஹீரோவா? நான் ஃபர்ஸ்ட் நெனச்சது சரி கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர் ரோல் பண்ணலாம். பெரிய பெரிய படங்கள் நல்ல கேரக்டர் ரோல் வந்தா போதும். ஒரு ஃபேஸ் தெரியிற மாரி. அப்படி இருந்தா போதும்னு நெனச்சேன். ஹீரோன்னோனே நான் ரெடி ஆயிட்டேனா அப்போ. இப்போ ஒரு டைரக்டருக்கு பார்க்கும்போது, ஓகே அந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் நம்ம பார்த்துருக்கோன்னா, ஓகே ரைட்டு நம்ம இறங்குவோம். இதான் கரெக்ட்டான டைம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு விஷயமா நான் அவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கை, அவர் என் மேல வச்ச நம்பிக்கை, படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது.